அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜனவரி 27ஆம் நாள் நாம் நடத்தவிருக்கின்ற போராட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருமே மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லும் அளவுக்கு தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். இந்த போராட்டத்தினுடைய காரண காரியங்களை, இதை எதற்காக, இதில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதையெல்லாம் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை விளக்க தேவையே இல்லை. இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த போராட்டம் வெற்றிகரமாக அமையுமா, வெற்றிகரமாக அமைய நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் நம்ம இப்போதைக்கு தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு போராட்டத்தை நம்ம நடத்துவதாக இருந்தாலும் மக்களுடைய உணர்வுகளை அவங்க நாடிய பிடிச்சு பார்த்து அதுக்கு ஏற்றவாறு அந்த போராட்டங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அது மக்களுடைய பேராதரவை பெற்று நிச்சயமாக வெற்றி பெறும். மக்களுடைய உணர்வுகளை எடை போட்டு பார்க்காம, அதை சரியாக மதிப்பிடாமல் நடத்தப்படுகிற எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் அதுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்காது. இப்ப நம்ம ஜூலை 4 ஒரு போராட்டம் நடத்தணும் என்று சொன்னால் அது மக்கள்கிட்ட இருந்த ஒரு ஏக்கம். அது எது? இடஒதுக்கீடு இல்லை, படிப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வெளிநாடுகளில் போய் அற்பமான ஊதியத்துக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம், மற்ற சமுதாயத்தை விட அடித்தட்டில் கிடக்கிறோம், இது மாறாதா, யாராவது மாற்ற மாட்டாங்களா, யாராவது முன் வர மாட்டாங்களா, இந்த ஏக்கம் எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் இருந்தது. அவங்க எதை ஏங்கினார்களோ அதை யாராவது ஒழுங்கா செய்வதற்கு வந்தார்கள் என்று சொன்னா அந்த மக்கள் அப்படியே பின்னாடி திரண்டு வந்துருவாங்க. வேற ஒரு கேளிக்கை, வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம அழைத்திருந்தா வந்திருப்பாங்களா? இதே ஜூலை 4க்கு எடுத்துக்கொண்ட இந்த கான்செப்ட், எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன என்று பார்த்து இது நிச்சயமாக இது மக்கள்கிட்ட எடுபடும், இது மக்கள் கண்டிப்பா இதை வரவேற்பார்கள், இதுல தங்களுடைய பங்களிப்பை தருவார்கள் என்று நம்ம எடை போட்டு செஞ்சோம். ஜூலை 4 மகத்தான ஒரு வெற்றி அடைந்தது. அதற்கு முன்னாடி கும்பகோணத்துல நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேரணி நடத்தணும். அதுக்கு இதேதான் காரணம். மக்கள் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய கஷ்டத்தை, அவலத்தை எல்லாருமே விளங்கி வச்சிருந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி வெளிப்படுத்துறது என்று அவங்களுக்கு புரியல, என்ன செஞ்சா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அவங்களுக்கு விளங்காம இருந்த நேரத்தில் இதுதான் தீர்வு என்று ஒரு வழியை சொல்லி நம்ம மக்களை அழைச்சோம் என்று சொன்னால் வருவார்கள், நம்ம நம்பணும். வந்தாங்க. அப்ப நாடி முடிச்சு பார்த்து மக்களுடைய உணர்வுகளை பார்த்து என்ன செய்யணும்? நம்ம ஒரு போராட்டத்தை இதுவரைக்கும் தொடர்ச்சி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா போராட்டங்களுமே வெற்றி பெறுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்ம சரியானதை தான் முடிவு எடுக்கிறோம். மக்களுக்கு பயன் தரக்கூடியத, மக்களுக்கு நன்மை தரக்கூடியத, அவங்களுடைய உணர்வோடு கலந்து விட்ட விஷயங்களைத்தான் நம்ம போராட்டத்தினுடைய மையக்கருவாக எடுக்கிற காரணத்தினாலதான் மக்கள் என்ன செய்யறாங்க? கட்டுக்கடங்காம நம்முடைய அழைப்பை நோக்கி வருகிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுலயும் எல்லாருமே, எல்லா இயக்கங்களுமே மக்களுடைய உணர்வுகளை கண்டுகொள்ளவே இல்லை. மக்கள் உணர்வு என்னன்னு அவங்க புரிந்து கொள்ள கூட இல்லை. இன்றைக்கு இந்த பாபர் மசூதிக்கு தீர்ப்பளிக்கப்பட்டுச்சுல, தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு மக்கள் என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறது, அவங்க உணர்வு எப்படி இருக்கிறது, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறார்கள், இத 4 பேர்ட்ட பேசினாலே விளங்கி போய்விடும். அப்ப மக்களுடைய உணர்வுகளை விளங்காத காரணத்தினாலதான் பல இயக்கங்கள் என்ன செஞ்சாங்க? வழக்கமான டிசம்பர் 6ண்டாங்க. எந்த ஆண்டும் டிசம்பர் 6க்கு மக்கள் கூடுவதை விட பல மடங்கு குறைவாகத்தான் இந்த ஆண்டு டிசம்பர் 6 நடத்திய போராட்டங்கள்ல மக்கள் பங்கெடுத்து நீங்க பாத்தீங்க. இத்தனைக்கு நம்ம போராட்டத்தை நம்ம நடத்தல, இதுல கலந்து கொண்டவர்கள்லாம் அப்படி பிரிந்து போய் வேற வேறு இயக்கங்களுடைய போராட்டத்தில் கலந்து இருந்தால் எந்த ஆண்டு வந்ததை விட அதிகமான மக்கள் டிசம்பர் 6 போராட்டத்தில் கலந்து இருக்க வேண்டும்.
நம்ம அந்த பாபர் மசூதி தீர்ப்பளிக்கப்பட்ட உடனே மக்களுடைய எண்ண ஓட்டத்தை நம்ம என்னஞ்சோம் எடை போட்டோம். இந்த சடங்கு விஷயம் இனிமே எடுபடாது. மக்கள் வருஷா வருஷம் பண்றமே தீர்ப்பு அதெல்லாம் இதுவரைக்கும் எடுபட்டுச்சு. இந்த தீர்ப்புக்கு பிறகு நிச்சயமாக டிசம்பர் 6 போனோம்னு சொன்னா உங்களா உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. மக்கள் அந்த அளவுக்கு விரக்தியான ஒரு நிலையில, ஒரு கோபமான ஒரு நிலையில, ஒரு அதிருப்தியான நிலையில் இருக்கிறார்கள். அப்ப அதுக்கு தகுந்தவாறு உள்ள மருந்து இது இல்ல. எது இல்ல? அவங்களோட கோபம் எந்த அளவுக்கு கோபம் இருக்கிறதோ அதுக்கு இந்த டிசம்பர் 6 கூடி கலைஞ்சி போற விஷயம் அவங்களுக்கு போதுமானது இல்ல. இப்படி நாம கணித்தோம். நாம மக்களுடைய உணர்வு இந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன கணித்தோம்? இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இந்த அநியாயமா தீர்ப்பு வழங்கினாங்க இல்ல பள்ளிவாச விஷயமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி டிசம்பர் 6 விடக்கூடாது, போராட்டம் பண்ணுவோம், அதுக்குதான் மக்கள் வந்தாங்க. இப்ப என்னன்னு கேட்டா தீர்ப்பளித்த பிறகு எல்லாரும் கணக்கு என்ன போட்டாங்க பாருங்க, நம்ம டிசம்பர் 6 நடத்துறோம், தௌஹீத் ஜமாத் நடத்தல, கட்டுக்கடங்காம மக்கள் அப்படி அலமோத போறாங்க பாருங்க சொன்னார்கள். வந்தாங்களா? அவர்கள் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் நடத்தினார்களே அதை விட குறைவான இடங்களில் தான் நடத்தினார்கள். குறைவான எண்ணிக்கையில் தான் மக்களும் வந்தார்கள். மக்கள்கிட்ட அது எடுபடல, மக்கள் விரும்பல, மக்கள் ஆதரிக்க தயாரா இல்ல. அவர்களை நம்பியவர்கள் அவங்கள பின்னாடி போறதுக்கு ரெடியா இல்ல. ஏன்? மக்களுடைய என்ன ஓட்ட என்ன இருக்கு, இதுக்கு இந்த விளையாட்டு பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்ப நீதிமன்றத்தின் மூலம் ஒரு அநீதி இழைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அதை நெஞ்சு நிமிர்த்து யாராவது எதிர்க்க மாட்டாங்களா? வலிமை எதிர்க்க மாட்டாங்களா? இந்த அக்கிரமத்தை வலிமையா கண்டிக்க, இதுதான் மக்களுடைய உணர்வு. இதுதான் நாம மக்களுடைய உணர்வாக கணித்தோம். இதுதான் நிச்சயமாக என்ன செய்யுது மக்கள்கிட்டையும் இருக்கிறது. நீங்க என்னமோ மக்கள்கிட்ட ஆதரவு இல்லாத மாதிரி வருவாங்களான்லாம் கணக்கு போட தேவையில்லை. அவங்க இதை விட பெருசா இருந்தாலும் எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? இந்த போராட்டம் மகத்தான ஒரு வெற்றி பெறும் இன்ஷா அல்லாஹ் என்பதற்கு ஆதாரம் முந்தா நாள் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. முந்தா நாள் என்ன செய்யுது, இந்தியாவுடைய தலைநகரத்தில் டெல்லியில பல ஆண்டுகளாக பள்ளி வாசலாக இருந்து தொழுகை நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆலயத்தை கோர்ட் என்ன செய்கிறது, இடிக்க சொல்லி உத்தரவு போடுது. உத்தரவு போட்டது எது? நீதிமன்றம் உத்தரவு போடுது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உத்தரவு போட்டு பல தீர்ப்புகள் நீதிமன்றங்கள் வலித்திருக்கிறது. சிலையை கொண்டே வைத்த உடனே பள்ளி வாசல் மேல பூட்ட போட்டான். போய் உடைக்கு கொண்டு ஒருத்தனுக்கு தோணல. நீதிமன்றம் சொன்னா சரி, அது அன்னைக்கு இருந்த நிலைமை. அதுக்கப்புறம் வழிபாட்டுக்கு திறந்து விடுன்னு சொன்னான். அப்போவாச்சும் போய் தடுக்கணும் எவனுக்காக உணர்வு வந்துச்சா? அப்போ நம்ம சும்மா இருந்தோம். மக்கள் நினைச்சாங்க, யாருமே எதிர்ப்பு காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போய் இடிச்சான். இத்தனாம் தேதி இடிக்க போறோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போய் இடிச்சான். அப்ப நாங்க ஒரு 10,000 பேர் எடுத்து நின்று நாங்க காப்பாத்துறதுக்கு போறோம் யாரா போனோமா? ஒட்டுமொத்த இந்தியாவில் யாராவது போனாங்களா? அன்றைக்கு இருந்த நிலைமை இவ்வளவு கத்துறது போதும்னு நினைச்சாங்க. அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன, சும்மா கோஷம் போட்டு போயிடும், இதுல போய் நம்ம சரி வர அப்படிதான் நினைத்தார்கள். அவங்களுடைய உணர்வு அப்படி இருந்ததுனால நம்மளும் கோஷம் போட்டு கொடி பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தோம். அது வரைக்கும் உள்ள நிலைமை அதுதான். அதனாலதான் பாபர் மசூதி இடித்தார்கள். அந்த தைரியத்தில் தான் இந்த கிறுக்குத்தனமான தீர்ப்பையும் தந்தார்கள். என்ன தீர்ப்பு? நீதிமன்றம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இதுக்கு முந்தி கேட்டிருக்காங்கல்ல, பூட்டணும் கேட்டாங்க, வழிபாடுக்கு திறந்து விட சொன்னா கேட்டாங்க, தற்காலிக கோயில் கட்டணும் திறந்து விட அதையும் கேட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த தீர்ப்பை வழங்கினார்கள். இந்த தீர்ப்புக்கு அப்புறம் முஸ்லிம்கள்ட்ட என்ன நிலை ஏற்பட்டது தெரியுமா? டெல்லியில் அந்த பள்ளி வாசலை இடிச்ச உடனே ஒட்டுமொத்த டெல்லி முஸ்லிம் அங்க நிக்கிறான். நாங்க அங்க தொழுகை நடத்துவோம், உன் ராணுவத்தை வேண்டாலும் கொண்டு வா, உன் போலீஸ் வேண்டாலும் கொண்டு வா. அப்ப இது அன்னைக்கு 92 செஞ்சிருந்தா பள்ளி போயிருக்குமா? 49 அது மாதிரி செஞ்சா பள்ளி இடிச்சிருக்க முடியுமா? அன்னைக்கு அந்த உணர்வு இல்லை. அன்னைக்கு மக்களுடைய உணர்வு அப்படி இருக்கவில்லை. இந்த அநியாய தீர்ப்புக்கு பிறகு மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அப்படியே மாறி இருக்கு. அதாவது நீதிமன்றமா இருந்தாலும் தப்பாச்சுன்னா போட்டு இழுத்து போட்டு மிதிப்போம், கோர்ட்டு உத்தரவா இருந்தாலும் மீறு ஒன்று நின்றான்ல. ஏன்டா இத்தனை வருஷமா நாங்க பள்ளிவாசல் தொழுதுகிட்டு இருக்கிறோம், அது இடிக்க சொல்ற? அப்ப ஒரு 12 வருஷத்துக்குள்ள இருந்தாலாவது இடிக்க சொல்லலாம். பல வருடங்கள் பள்ளிவாசலா இருக்குமே, ஆனால் அதுக்கப்புறம் யாரும் என்ன செய்யக்கூடாது, உரிமை கொண்டாட முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில இடிக்க வந்த உடனே அந்த மக்கள் 3 பேரு அதுல துப்பாக்கி சூட்ல இறந்து வேற போயிட்டாங்க. அதுக்கும் பயப்படாம அந்த மக்கள் நினைஞ்சாங்க, நின்றார்கள். அல்ல அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும்.
அப்ப அந்த மாதிரி நின்ற பிறகு இப்ப என்னவாச்சு, நேத்து அப்படி மத்திய அரசாங்கம் அந்தர்பல்ட்டி அடிச்சு நாங்க அந்த இடத்தை யார் சொந்தம் கொண்டாடுறாங்களோ அவங்கள்ட்ட விலைக்கு வாங்கி அதை முஸ்லிம்கள்ட்ட ஒப்படைச்சு நாங்களே என்ன செய்வோம், பள்ளிவாசல் கட்டி கொடுப்போம். இதைத்தானடா பாபர் மசூதியில் இத்தனை வருஷமா கேட்டோம். அப்ப இது மாதிரி நாங்க எகிரி திருப்பி அடிச்சாதான் எங்களுக்கு தருவீங்களா? இன்னைக்கு காட்டுறாங்கல்ல. மக்கள் உணர்வு என்னவா இருக்கு உங்களுக்கு தெரியுதா? இந்த தீர்ப்புக்கு அப்புறம் ஏற்பட்ட மனமாற்றம் இது. இந்த 3 கிறுக்கன் இந்த மாதிரி தீர்ப்பு அளிச்சிருக்காவிட்டால் அந்த பள்ளி இடிக்குமே நினைஞ்சிருப்பாங்க. அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிருப்பார்கள். அங்கே ஒரு உண்ணாவிரதம் இருந்துட்டு உண்ணாவிரதம் இருப்பாங்க. அங்க ஒரு உண்ணாவிரதம் இருந்துட்டு போயிருவார்கள். கண்டன போஸ்டர் அடிச்சுட்டு போய்விடுவார்கள். இந்த தீர்ப்பு இல்லாமல் இருந்தால், இந்த அலகாபாத் தீர்ப்பு வராமல் இருந்தால் அது மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு உணர்வை என்ன செய்யாது, ஏற்படுத்தி இருக்காது. நம்ம வாட்டுக்கு கத்திட்டு போயிருவோம், கூடி கலைஞ்சிருவோம். இந்த அலகாபாத்தினுடைய அநியாய தீர்ப்புக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மக்களுக்கு என்ன வந்திருக்கு, உணர்வு வந்திருக்குன்னா, இந்த நீதிமன்றம்ங்கிற ஒரு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சட்டத்துக்கு விரோதமா தீர்ப்பளிச்சேன்னு சொன்னா உன் சொல்ல கேட்க மாட்டோம், உன்னைய வன்மையா எதிர்ப்போம், அதுக்கு எங்களுடைய முழு பலத்தையும் திரட்டி காட்டுவோம்னு சொல்லி மக்கள்கிட்ட மனமாற்றம் ஏற்பட்டதை முந்தா நாள் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டோம். நம்ம என்ன கணிச்சோமோ, இந்த பாபர் மசூதி விஷயமாக மக்கள் உணர்வு என்னவாக இருக்கிறது என்று நம்ம கணித்தோமோ, அந்த கணித்து நம்ம போராட்டத்தை அறிவித்திருக்கிறோமோ, அதுதான் மக்களின் உணர்வாக இருக்கிறது என்பது நேற்றைய தினம் நிரூபணமாகிவிட்டது. இப்ப ஒரே நாள்ல பள்ளிவாசல் மீட்டாச்சு. 49 இருந்து 60 வருஷ காலமா மீட்க முடியாத ஒரு பள்ளிவாசலை மீட்க முடியல ஒரு பக்கம், நேற்று இடிச்சா இன்னைக்கு மீட்டாச்சு. ஒரு நாள் அந்த பள்ளிவாசலை மீட்க முடிந்ததுக்கு என்ன காரணம்? மக்கள் உணர்வு அப்படித்தான் இருக்கிறது. அதுக்கு தயாரா மக்கள் இருந்தார்களே, ஆனால் அதுக்கு தகுந்தவாறு தான் ஒரு இயக்கம் மக்களை வழிநடத்த வேண்டும். அதுக்கு தகுந்தவாறு தான் களத்தில் அது களங்காண வேண்டும். அதுக்கு அதே நேரத்தில் வன்முறையில் ஈடுபட்டு விடாமலும் மக்களுக்கு டேமேஜ் ஏற்படாமலும் கட்டுக்கோப்பாக செய்யணுங்கிறது தனி நம்முடைய கடமை. அது அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்களை சரியான நம்மால ஏண்ட அளவுக்கு எவ்வளவு கிழிக்க முடியும் கிழிச்சு பண்ணுவீங்கள. இந்த 3 நீதிபதிகளை நீ எந்த கொம்பன் தீர்ப்பளிச்சாலும் சட்டத்தின்படி தீர்ப்பளிச்சா தான் ஏத்துக்கிறோமே தவிர சட்டத்துக்கு விரோதமா அளித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை உரத்து சொல்ல மக்கள் விரும்புகிறார்கள். இதான் இன்னைக்கு மக்களுடைய நிலைமை. நீங்களும் தான் போட்டு செய்றீங்க, கூப்பிட்டா வருவாங்களா? 6 மாசம் தானே ஆச்சு, இப்பதானே ஜூலை போனுச்சு. அது நீங்களும் மக்கள்கிட்ட அது கிடையவே கிடையாது. மக்கள்கிட்ட என்ன இல்ல, அவன் கூப்பிட மாட்டாங்களான்னு இருக்கிறான். யாராவது வரமாட்டார்களா, அழைக்க மாட்டார்களா, இந்த நீதிபதி இழுத்து போட்டு அடிச்சா கூட அவனை சந்தோஷப்படுவான். நம்ம சட்டத்தை எடுக்க மாட்டானா, நம்ம சட்டத்தை எடுக்க மாட்டான் கையில. ஆனால் அவனுடைய உணர்வு அப்படி இருக்கிறது. அவன் எதிர்பார்க்கிறத விட கம்மியானதை நம்ம அழைக்கிறோம். வழங்குதா? இதுவே கம்மி தான். அப்ப அவன் நீங்க என்ன செய்றீங்க, இதுக்கு எப்படி வருவாங்கிறீங்க. அவன் என்ன சொல்றான், இது பத்தாதுங்கிறான். மக்கள் உணர்வு எப்படி இருக்கிறது, இதுவே பத்தாது, இருந்தாலும் ஒத்தனம் செய்யல, நீங்க தான் செய்றீங்க என்ற அடிப்படையில் மக்கள் இருக்கிறார்களே தவிர நம்ம அதை விளங்காம என்ன பண்றோம், இப்பதானே அது செஞ்சோம், அப்பதானே அது செஞ்சோம், இதையே காலமெல்லாம் சொல்லிக்கொண்டு நம்ம தான் சோர்வடைந்திருக்கிறோமே தவிர, கண்டிப்பா நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க, மக்கள் அதாவது ஜூலை 4 மிஞ்சக்கூடிய வகையில் வருவார்கள். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மக்களுடைய நாடி துடிப்பை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் சொன்னா அதுல இன்னொன்று இருக்கு. அதாவது முதல்ல ஜூலை 4 அப்படித்தான் நம்ம நினைச்சோம். ஜூலை 4 ஜூன் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த திடல் நிறையும் நாங்க நினைக்கவே இல்லை. வணங்குதா? ஜூன் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த திடல பாதி நிறையுமா, முக்காவாசி நிறையுமா, இப்படிதான் நாங்க நினைச்சோம். போய் கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு தான் ஏற்பாடுகளை பண்ணணும். அந்த கடைசி நேரத்தில் உள்ள மாற்றங்கள் என்ன செய்யும், மட்ட அப்படி மாறிடும். இப்ப இந்த 2-3 நாளா பார்த்தாலே மக்கள் என்ன இருக்கு, எங்க பார்த்தாலும் கொஞ்ச நாள் 10 நாள் தானே இருக்குது, பயங்கரமான எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது, பயங்கரமான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கக்கூடியவர்கள் நிச்சயமா என்ன செய்வாங்க, குடும்பத்தான் போகிறார்கள், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப நீங்க என்ன வழங்கிக் கொள்ளணும், நம்ம என்ன தேவையற்ற ஒன்றை சுமந்து கொண்டதாகவும், தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு அழைப்பு கொடுப்பதாகவும், மக்கள் வராத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து விட்டதாகவும் என்ற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குமே. ஆனால் அதனாலதான் அது ஃபெயிலியர் ஆகும். ஆனால் அப்படி ஆகுமையானால் நீங்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை பண்றீங்களே, அதனால் தான் அதுக்கு பின்னாடி வருமே தவிர மக்களால் பின்னாடி வரவே வராது. அப்ப நீங்க உங்களுடைய உழைப்புகள் இந்த குறுகிய நாள் தான் இருக்கிறது. இந்த குறுகிய நாள்ல நீங்கள் பம்பரமா சுழன்று
மக்கள்கிட்ட மெசேஜை கொண்டு போனாலே போதும், வருவதற்கு மக்கள் என்ன செய்யறாங்க, தயாரா இருக்கு. இதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் என்ன செய்யணும், இந்த விஷயத்தை இந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக, அக்கிரமக்காரர்களை தட்டி கேட்பதற்காக நம்ம மட்டும்தான் அழைக்கிறோம். யாராவது இதுக்கு போராட்டம் அறிவிச்சாங்களா? வழக்கமான டிசம்பர் 6 விட்டு விட்டார்களே தவிர, அடையாளத்துக்காக வேண்டி சும்மா 10 பேரை கூட்டிட்டு 25 பேரை கூட்டிட்டு நாங்கள் நடத்தணும் என்கிற மாதிரி சில பேர் செஞ்சிருக்கிறார்களே தவிர, இதை கண்டிக்கிறது எப்படி கண்டிக்கணும், அப்படி கண்டிக்கணும். அதற்குரியது பண்ணணுமா இல்லையா? அதான் நோய்க்கு தகுந்தவாறு தானே சிகிச்சை கொடுக்கணும். அப்ப பெரிய புற்றுநோய் இருக்கும்போது குரோசின் மாத்திரை போட்டா நிக்குமா? அப்ப புற்றுநோய் குரோசின் மாத்திரை போடுற மாதிரி சில பேர் எதை செஞ்சாங்க. அதல்ல, நம்ம என்ன செய்யணும், இந்த பெரிய நீதிபதிகளை நம்ம கண்டிக்கிறோம், ஒட்டுமொத்த முஸ்லீமும் கண்டிக்கிறோம், ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் கண்டிக்கிறோம், கடுமையா கண்டிக்கிறோம், நஞ்சு மாதிரி இவர்களை வெறுக்கிறோம் என்று காட்டுவதாக இருந்தால், அப்ப கட்டுக்கடங்காம மக்களை கொண்டாந்து திரட்டினா தானே முடியும். அந்த மாதிரியான ஒரு போராட்டத்திற்கு யாராவது அழைப்பு கொடுத்தாங்களா? அவங்க மக்களுடைய உணர்வை விளங்கினா தான் அழைப்பு கொடுக்கிறதுக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, இன்னும் பழைய காலத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க, இந்த டிசம்பர் ஓட்டலாம்னு சொல்லி. இனிமே டிசம்பர் 6 தான் ஓட்ட முடியாது. மக்கள்கிட்ட என்ன இருக்காங்க, உங்களோட இவங்கள அவனை விட்டு இவனை போய் பிடிக்கிறாங்க மக்கள். அவனை விட இவன் பெரிய டேஞ்சரான எதிரியா போயிட்டான். இடிச்சவனை விட இடிச்சவன் சட்ட விரோதமா இடிச்சான், இவன் சட்டப்பூர்வமா பறிக்க வர்றான். ரெண்டும் ஒன்னா? அவன் சட்ட விரோதமா தானே இடிச்சான். கோர்ட்ல ஆடு வாங்கி படிச்சானா? பள்ளிவாசலை இடிச்சவன் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ரவுடிகளை வைத்துக் கொண்டு வன்முறையில் ஈடுபட்டு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிராக இடித்தான். அவனை சட்டம் பார்த்துக் கொண்டிருக்க வழி இருக்கிறது. இவனை எந்த சட்டம் பார்க்கும்? இவன் சட்டத்தை வச்சுல உங்கள்ட்ட பறிக்கிறான், நீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்லி உங்கள்ட்ட பறிக்கிறான். அப்ப சட்டத்தின்படி அநியாயம் செய்யற அக்கிரமக்காரனா, சட்ட விரோதமான முறையில் அநியாயம் செய்யற அக்கிரமக்காரனா? பெரிய அக்கிரமக்காரன் இவன் தான். இவன் அக்கிரமத்தை தடுக்கிற இடத்துல இருக்கிறான், அவன் அக்கிரமக்காரன். இடிச்சவன் இருக்கிறான், அவன் அக்கிரமக்காரன். அது அவனுடைய கொள்கை. அக்கிரமம் செய்யறதா அவனுடைய லட்சியம். பள்ளிவாசல் இடிக்கிறதா அவனுடைய ஒரே ஒரே ஒரு கொள்கை, ஒரே அஜெண்டா. இவனுக்கு அதுவா? அப்படிப்பட்டவனை பிடிச்சு உள்ள போடுறது இவனுடைய வேலை, தண்டிக்கிறது இவனுடைய வேலை, உரிமைகள் நமக்கு மீட்டு தருவது இவனுடைய வேலை. அதுக்காக நம்முடைய சம்பளத்தில், நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறான். இவன் அநியாயம் பண்ணும் பொழுது மக்கள் என்ன பாக்குறாங்க, ஏண்டா இவங்கள கண்டிக்க பெரிய ஆளை விட்டு சின்ன அளவு கண்டிக்க கேட்பானா இல்லையா? பெரிய எதிரி வரையில சின்ன எதிரி பாப்போமா? பெரிய எதிரி வர்றான் நம்ம எது பார்ப்போம்? இவனை நாளைக்கு பாத்துக்கிறோம், அதை முதல்ல பார்ப்போம், அப்படித்தான் இறங்குவோம். அப்ப இவ பெரிய எதிரியாக யார் நிக்கிறான்னு கேட்டா, நீதிமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காவிகள், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கருங்காலிகள், நீதிமன்றத்தில் இருந்து கொண்டு பணத்திற்கு விலை போகக்கூடியவர்கள். சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை கண்டனம் பார்த்தீங்களா? வரிசையா இவங்களுக்கு வரிசையா என்ன செய்யறது? அன்னைக்கு என்னடா, பள்ளிவாசலுக்கு வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான இடத்தை கிரிக்கெட் வாரியத்துக்கு தீர்ப்பளிச்சு விட்டானுவோம். இதே அலகாபாத் இருக்கணும் தான். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? கடுமையா அலகாபாத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான முறையில் அலகாபாத் நீதிபதிகள் என்ன செஞ்சாங்க, சுப்ரீம் கோர்ட்ல வன்மையா கண்டித்தார்கள். அதே மாதிரி ஒரு கற்பழிப்பு கேஸ்ல வந்துகிட்டு நல்லா பக்காவா தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வழக்குல பணத்தை வாங்கிவிட்டு விடுதலை செஞ்சு விட்டாங்க. அதுக்கு நேற்று கண்டிச்சிருக்கான் சுப்ரீம் கோர்ட். அதே அலகாபாத் தான். அதே அலகாபாத்னால அநியாய பார்த்தது. அதுல எந்த ஒரு தீர்ப்பும் நல்ல தீர்ப்பு வந்ததே கிடையாது. எந்த ஒரு தீர்ப்புமே சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய, ஒரு காலத்துல அந்த இந்திரா காந்தி தேர்தல் செல்லாது என்றெல்லாம் தீர்ப்பளித்தவர்கள் இருந்தார்கள். அது ஒரு காலம். இப்ப உள்ள அலகாபாத் என்பது பணத்திற்காகவும் மத வெறியோடவும் அவங்க இஷ்டத்திற்காகவும் தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டே கொதிச்சு போய் 2 தடவை, இவ்வளவு சீக்கிரம் 2 தடவை கண்டிச்சுட்டான். நம்ம தீர்ப்புக்கு அப்புறம் 2 வழக்குல அவன் சூடு வாங்கியிருக்கான் சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப இந்த மாதிரி கேடு கட்டவர்கள் நம்ம வன்மையா கண்டிக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம மக்கள்கிட்ட இந்த மாதிரி கொடியவர்கள் என்பதை விளங்கி வைத்திருக்கிற காரணத்தினால இதை நல்லா எதிர்க்கணும் தான் மக்கள் விரும்புகிறார்கள். உங்களுக்கு எந்த தயக்கமும் தேவை கிடையாது. வேலையை மட்டும் நீங்க வாட்டுக்கு முடுக்குங்க. ஒரு பணத்துக்கு நீங்க யோசிக்க தேவையே இல்லை. தருவாங்களா? அதெல்லாம் தருவாங்க, நிச்சயமா தருவாங்க. நேற்று யாரெல்லாம் தந்தாங்களோ அவங்க தருவாங்க. சில பேர் கொள்கையா வச்சிருக்கான், RSS காரனு கொடுத்தாலும் தௌஹீத் ஜமாத்து கொடுக்கூடான்னு ஒரு தருப்பான். அவனை விட்டுருங்க, அவன் என்னைக்கு தர மாட்டான். அன்னைக்கு ஜூலைக்கு உனக்கு தந்தான்ல, அவன்லாம் தருவான். ஜூலைக்கு நம்ம கேட்கும் போது தந்தார்களா இல்லையா? அவர்கள் நம்ம கொள்கையில் இல்லாவிட்டாலும் கூட இவங்க தான் சரியான ஆட்கள், இவங்க தான் செய்வாங்க, இவங்க தான் சுத்தமா இருப்பாங்க,
இவங்க தான் வந்து ஒரு முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க, செய்வதை பிளான் பண்ணி திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்கா இவங்க தான் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்களே, அந்த மக்கள் எல்லாம் நிச்சயமாக அன்றைக்கு தந்தது போல தருவார்களே தவிர இன்னும் 6 மாசத்துல வந்துட்டேன்னு கேட்க மாட்டார்கள், அப்படி நினைக்க மாட்டார்கள். நிதி கேட்டாலும் நினைக்க மாட்டார்கள், களத்துல வந்து போராடுறது கூப்பிட்டாலும் அவர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். இதை நீங்க என்ன செய்யணும், தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அதுலயும் வந்து சில பேர் என்ன, நம்ம நேற்று நடந்த மாதிரி ஜூலைக்கும் ஜனவரிக்கும் எவ்வளவு காலம், ஜனவரி கூட இல்ல பிப்ரவரின்னு வச்சுக்கலாம், முடிவுள்ளதானே வச்சிருக்கோம். ஜனவரி 27ங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்ப பிப்ரவரின்னு கணக்கு வச்சுட்டு பாத்தீங்கன்னா 7 மாசம் ஆச்சு. 7 மாசம் நேத்தா என்னமோ டிசம்பர்ல நடத்திவிட்டு ஜனவரில கேட்கிற மாதிரி பேசுறீங்க. டிசம்பர்ல ஒரு போராட்டம் பண்ணிட்டு ஜனவரில கேட்டா என்னப்பா இப்பதானு சொல்லுவாங்க. 7 மாசங்கிற எவ்வளவு பெரிய காலம். 7 மாசத்துக்குள்ள 72 அஜெண்டா போடுறான ஒவ்வொருத்தனு, 7 மாசத்துல எத்தனை திட்டங்கள் போடுறான ஒவ்வொருத்தனு. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் கட்சிகளா இருந்தாலும் 7 மாசங்கிற எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு உரிய ஒரு காலகட்டம் அது. அதுல பல பல திட்டங்கள் மனிதன் சந்திப்பான், சந்திக்கிறதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நம்ம நேற்று ஒண்ணு செஞ்சுட்டு இன்னைக்கு ஒண்ணு செஞ்ச மாதிரி நம்ம அப்படி ஃபீல் பண்ணணும். மக்களை அப்படி ஃபீல் பண்ணாம இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், நேத்தான கட்டம் முந்த நாள் தானே கட்டம் அந்த காலத்தை மறந்து விட்டு. ஆனா இப்ப நடந்த மாதிரி நமக்கு தெரிகிறது, காலம் வேகமா ஓடுறதுனால எல்லாமே அப்படி தெரிகிறது. இப்ப என்ன செய்யுது, அப்படி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முந்தைய நடந்த நேற்று நடந்த மாதிரி இருக்குது, ஞாபகத்தில் இருக்குது. அதனால உங்களுக்கு கிட்ட மாதிரி தெரிகிறது. ஆனா சரியா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 7 மாசம் ஓடி போச்சா, 210 நாள் ஓடி போச்சான்னு நினைச்சீங்க. அவர் நாள் கணக்குல சொல்றாருந்தா 210 நாளைக்கு முன்னாடி போய் கேட்டதுக்கு இப்ப போய் கேட்டது உண்ணாவுமா? அதுக்காக நீ இதை மறுத்துருவானா? அதுக்காக நீ இதை ஒருத்தன் புறக்கணிச்சிருவானா? அப்ப இது வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணி புள்ள பெற ஒரு காலகட்டம் வைங்களேன். 7 மாசம் இன்னும் 3 மாசம் புள்ள பெற்றுலாம். அந்த மாதிரியான அளவுக்கு ஒரு லாங் டைத்தை விட்டுட்டு போராட்டத்தை கூப்பிட்டா நம்ம என்ன செய்யறோம், எப்படி வருவாங்க போவாங்க, அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா வருவாங்க. இந்த தயக்கத்தை நீங்க விட்டுறணும். இந்த தயக்கம் இப்பதான் நடந்துச்சு, இப்பதான் நடந்தாலும் வருவார்கள், அது விளங்கணும். இப்ப நடக்கல, ஜூலை நாள் இப்ப நடக்கல, அது நீண்ட காலம் போதுமான அவகாசம் எடுத்துட்டோம். ஆனாலும் இப்பதான் நடந்து டிசம்பர்ல ஒண்ணு நடத்தி விட்டு ஜனவரில ஒண்ணு நடத்தணும்னு ஒரு அவசியம் ஏற்பட்டால் அதையும் நடத்திதான் ஆகணும். தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் நடத்தி கொள்ள மாட்டீர்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க சொந்த வாழ்க்கையில நேற்று ஒரு பிரச்சனையை சந்தித்து விட்டு இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனையை சந்தித்தால், நேற்று தானே சந்திச்சேன்னு இந்த பிரச்சனை விட்டுருவீங்களா? நேற்று உள்ளதை சந்திக்கத்தான் செய்வீங்க, இன்னைக்கு உள்ளதை என்ன செய்வீங்க, சந்திக்கத்தான் செய்வீங்க. நேற்று ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிச்சு விட்டீங்க, இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சான் நேற்று அடித்து விட்ட காரணத்தினால் இன்னைக்கு அப்படியே சொல்லுவீங்க. நேற்று அடிச்சவனை அடிப்போம், இன்னைக்கு அடிச்சா அடிக்கணுமா இல்லையா? உங்க வாழ்க்கையில எப்படி நடக்கிறீங்க, என்னங்க நேற்று அடிச்சவன் இன்னைக்கு அடிக்க சொல்றீங்கன்னா வாங்கிட்டு பாடி வாங்கிட்டு போ, அப்படித்தானே வரும். அப்ப நம்ம வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம், எந்த ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோமோ அதுக்கு வந்து காலத்துல இறங்கிடுவோம். கிட்டத்துல தான் பார்க்க மாட்டோம், அது தேவையானதான் மட்டும் பார்ப்போம். என்ன பார்ப்போம், அது தேவைதானா, இது அவசியம் தானா, இதுல நன்மை இருக்குதா, பயன் இருக்குதா, அல்லது வேஸ்டான தேவையற்ற ஒரு இதெண்டா பாருங்க. என்ன பார்க்கலாம், இது தேவையில்லாதுன்னு இருந்தால் விட்டுருவோம். தேவையானது வறுமையானால் அப்புறம் நேற்று என்ன முந்த நாள் என்னங்கிறேன், போன மாசம் நடத்திட்டு இந்த மாசம் நடத்துற தப்பா? அப்ப சொந்த வாழ்க்கையில என்ன செய்யறோம், ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஆள் உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன செய்யறீங்க, மருத்துவம் பாக்குறீங்க. அடுத்த மாசம் பார்த்தா இன்னொரு பையனுக்கு வேற ஒரு நோய் வந்திருக்குது. போன மாசம் அவனுக்கு பார்த்து அதனால இந்த மாசம் உனக்கு பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? வந்தா பார்த்தா அவனு பண்றமா இல்லையா? அதே மாதிரி வந்து மகனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, மகளுக்கு கல்யாணம் பண்ணிருப்பீங்க, நல்லா செலவழிச்சு. அதுக்கடுத்து இன்னொரு வீட்டுல உள்ள ஒரு ஆளுக்கு நோய் வந்துன்னு அங்க கல்யாணம் செலவழிச்சதுன்னா உங்களுக்கு நோய்க்கு பார்க்க இல்லாதுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம சொந்த வாழ்க்கையில எப்படி இருக்கிறோமோ அப்படித்தானே பொது வாழ்க்கையில இருப்போம், அப்படித்தானே மக்கள் இருப்பான். இதுல எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் அனைத்திலும் இருப்போம். உங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்வீங்க, தேவை வேண்டும் வந்தா செய்யத்தான் செய்வீங்க. ஒருத்தனுக்கு டெய்லி கூட பிரச்சனை வந்துடும் சில நேரங்கள்ல, சில பேருக்கு 10 வருஷத்துக்கு பிரச்சனை வராது, வந்தா செஞ்சதானே சந்திச்சேன்னு ஆகணும். இப்ப இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை 4 போராட்டத்துக்கு மத்தியில பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம், ஜூலை 4ங்கிறத நம்ம நினைச்சிருந்தோம்னு சொன்னா இன்னொரு 6 மாசம் தள்ளி கூட போட்டிருக்கலாம். ஏன், அது நம்மளா ஒரு கோரிக்கைக்கு நடத்துற ஒரு போராட்டம், அது கிட்டத்தில் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. ஜூலைக்கு பதில் ஆகஸ்ட்ல போட்டிருக்கலாம், அல்லது இந்த ஜனவரியில கூட நினைச்சிருக்கலாம், அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை நடத்தி இருக்கலாம். நம்ம நினைச்சோம் என்று சொன்னால் அது தள்ளி போடக்கூடிய ஒரு போராட்டம் எது, ஜூலை 4 என்று நடத்திட்டோம். நடத்தாமல் என்ன செஞ்சிருக்கலாம், சூழ்நிலையை பார்த்து தள்ளி போட்டிருக்க நினைச்சா தள்ளி போட்டிருக்கலாம். சில போராட்டங்கள்
அநீதி இழைக்கப்படும்ல, அந்த மாதிரி காரியங்கள் நடந்தா உடனே தான் நடத்தணும், தள்ளி போடக்கூடாது. இப்ப நேற்று தீர்ப்பளிச்சதுக்கு அப்ப 2012 ஆர்ப்பாட்டம் பண்ணா சரியா இருக்குமா? அது மக்கள் மறந்தே போயிருவானே. இடஒதுக்கீடுங்கிறது நமக்கு தேவையான ஒரு கோரிக்கை. நம்மளா ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராடுதல் என்பது வேற, நம் மீது அநீதி இழைக்கப்படும்ல அது தட்டி கேட்கறதுங்கிறது வேற. இந்த போராட்டம் நம்ம தௌஹீத் ஜமாத் டிசைட் பண்ணி எடுத்த போராட்டம் இல்லை. நம்ம பாட்டுக்கு அல்லாண்டு வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அடுத்தடுத்து பொதுக்குழு எவ்வளவு வேலைகள்லாம் இருக்கிறது, திணிக்கிறாங்க கொண்டாந்து. நம்மளா தேர்ந்தெடுத்தோம் இத. நீதிமன்ற தீர்ப்புன்னு திணிச்சான சந்தித்தான் ஆவனு. வம்பு சண்டைக்கு போறதுக்கு அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. எப்ப வேண்டாலும் போய்க்கலாம் வம்பு சண்டைக்கு, வழங்குதா? வந்த சண்டைக்கு எப்ப வேணாலும் போக முடியுமா? அப்ப வம்பு சண்டைக்கு நம்மளா சண்டைக்கு போறோம், என்ன செய்யலாம்? அடுத்த மாசம் சண்டைக்கு போய்க்கிறோம்னா போ, அதுக்கு அடுத்த மாசம் கூட போ. அதெல்லாம் வம்பு சண்டை மாதிரி உள்ளது. எது நம்மளா நடத்தக்கூடிய போராட்டங்கள் வம்பு சண்டை, சண்டைன்னு சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கா ஒரு வம்பு சண்டை மாதிரி உள்ள தள்ளி போடலாம். வந்த சண்டைய அப்ப இன்னைக்கு சண்டைக்கு வந்துட்டான அடுத்த மாசம் பார்த்து சொல்ல முடியுமா? அவன் போட்டு தள்ளிட்டு போயிடுவான. அப்ப சண்டைக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா வந்த சண்டையை விடக்கூடாது இல்லையா? வந்த சண்டையை சந்திக்கும் நேரத்தில் சந்திக்கணும். அதை தாமதப்படுத்தினா என்னவாயிரும்? நமக்கு லாஸ் ஆகி போயிடும், நஷ்டமாகி போயிடும். அதை தடுக்கிற அந்த கொந்தளிப்பை காட்டினா தானே அந்த தீர்ப்பு அமலுக்கு வராம இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல்லையாவது ஓடும், அது ஒரு வருஷம் ஓடட்டுமே. அப்ப அந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை தாமதப்படுத்துறதுக்காக உதவுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன விளங்கணும்? இவ்வளவு கிட்டேங்கிறதெல்லாம் நினைக்க கூடாது. கிட்டையா இருந்தாலும் இது வேற அது வேற. அது நம்மளா தீர்மானித்து நடத்தின போராட்டம் ஜூலை 4 என்பது இது நம்ம விரும்பாட்டால் நம்ம செஞ்சுதான் ஆகணும். உண்மையில் ஒரு இயக்கம் என்கிற வகையில் பார்த்தால் இதை எடுத்திருக்க கூடாது. ஏன் ஒரு இயக்கத்துக்கு சுமக்க இயலாது. ஜூலை 4 நடத்திட்டு மக்கள்கிட்ட கேட்டுட்டு பெரிய அளவுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு பெரிய கஷ்டப்பட்டு விட்டு அடுத்தடுத்து ஏதாவது மூச்சு விடலாம், நமக்குன்னு ஒரு அலுவலகம் வாங்கலாம், தலைமைக்கு ஒரு இடம் இல்லாம இருக்கிறோம் என்று திட்டம் போட்டு இருக்கும் போது இது தேவையா? இது தேவையில்லை. இது வேற வேலையில வேற வேலைகள் நிறைய இருக்கிறது. திணிச்சு விட்டாங்க, என்ன பண்றது? அப்ப சமுதாய நன்மைக்காக வேண்டி மர்கஸ் வாங்குற பின்னாடி வச்சுக்கிறோம். இதுல இறங்குவோம். இயக்கம் என்று பாத்தீங்கன்னா லாஸ்ட் தான் நமக்கு. மார்க்கங்கிற வகையில் இது கடமை, அதுக்காக சமுதாய நன்மைங்கிற வகையில் இது கடமை. அப்ப கடமைக்காக வேண்டி சில சிரமங்களை தாங்கி கொண்டு இது அறிவிச்சிருக்கமே தவிர இது மன விருப்பத்தோட அறிவிக்கக்கூடிய ஒரு போராட்டமா? இது அந்த அளவு சக்தியில நம்ம இருக்கவா செய்கிறோம். அப்ப இது எதனால அறிவிச்சிருக்கிறோம்? அவசரமா அறிவிக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். தள்ளப்பட்ட காரணத்தினால என்ன செய்யறோம்? இது அறிவிச்சிருக்கிறோம் விளங்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த தயக்கம் ஓடிவிடும். உங்கள்கிட்ட தயக்கம் ஓடிவிட்டது என்று சொன்னால் மக்கள் வர்றதுல பிரச்சனையே கிடையாது. ஏன்? மக்களை கொண்டு சேர்க்கிற நீங்க தான். எந்த ஒரு பெரிய இயக்கமா இருந்தாலும் இந்த பேசிக்கான தொண்டர்கள் இவ்வளவு பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்ப களத்தில் நிற்கக்கூடிய செயல் வீரர்கள்லயே விரும்பினதை செய்யறோம், நம்ம சுமந்து இருக்கிறோம். நம்ம சுமந்துதான் இருக்கிறோமே தவிர நம்ம ஒன்றை கொண்டே மக்கள் என்ன செய்யல, திணிக்க கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, மக்கள் விரும்புறத யார் அழைச்சாலும் மக்கள் கேட்பாங்க, அதுக்கும் கணக்கு வச்சிருக்கான். மக்கள் தெளிவா இருக்கான். என்ன செய்யறான்? மக்கள் நம்ம மக்களை கும்பிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலை கூட எடுத்துக்கிறீங்களேன். சட்டசபை தேர்தலில் ஒரு கட்சி ஜெயிச்சிருவான், அடுத்த மாசம் பார்லிமெண்ட் வரும், அப்படியே மாத்தி கொட்ட போடுவான். அவனுக்கு தெரியும் சட்டசபைங்கிறது அது வேற வேலை, பார்லிமெண்ட் அது வேற வேலை, கரெக்டா தெரியும் அவனுக்கு. இதுல போட்டா இவன் ஆட்சிக்கு வருவான், அங்க தொலைஞ்சிட்டு போறான். அதுல போட்டு அவன் அங்க வருவான் ஆட்சிக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா எத்தனை தேர்தல்கள் பாக்குறோம். சட்டசபையில யாருக்கு போட்டானா பார்லிமெண்ட்ல ஏத்தி மாத்தி போடுறான். பார்லிமெண்ட்ல யாரை ஆதரிச்சானோ அதுக்கு மாத்தமா சட்டசபையிலையும் போடுறான். பொதுமக்கள் அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. சில நேரங்களில் ரெண்டுலையுமே இவன் தான் வரணும் அப்படி ஓட்டளிக்கிறாங்க, மாத்தி அளிச்சிருக்கிறாங்க. மாத்தி என்ன பண்ணிருக்கிறாங்க? இப்ப எம்ஜிஆர் காலத்துல நினைச்சா இல்லையா? எம்ஜிஆர் உங்களை எம்ஜிஆர் காலத்துல அனைத்து சீட்லையும் எம்ஜிஆர் தோத்தார் 40 பார்லிமெண்ட்லையும். அதை வச்சு கலைச்சாங்க. கலைச்சிட்டு மறுபடியும் சட்டசபை தேர்தல் வந்துச்சு, அப்படி எம்ஜிஆர் வந்தார். எல்லாத்திலையும் வந்தார், அனைத்திலையும் எம்ஜிஆர் திருப்பி நினைஞ்சாரு, ஜெயிச்சு வந்தாரா இல்லையா? அதான் மக்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பான், அதை கரெக்டா விளங்கி வச்சிருப்பான். நம்ம தான் தேவையில்லாம குழம்பிட்டு இருப்போம். அதனால இதுல எந்த குழப்பம் உங்களுக்கு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னா, பல தடவை சொன்னதுதான் இது. இரண்டாவதா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி களத்தில் நின்று மக்களை அழைக்கக்கூடிய இயக்கங்கள்ல
மக்கள்கிட்ட நம்மளுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல பெயர் வேற யாருக்குமே இல்லை. நம்ம எதிரிகளும் கூட என்ன செய்யறாங்க, நம்மளை எதிர்க்கிறவன், நம்மளை திட்டுறவன், பள்ளியாசலுக்கு வராதுன்னு போர்டு போடுறவன் எல்லாருமே என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்களுடைய காலாகாலமா இருந்த நம்பிக்கையை எதிர்க்கிறோம் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்மள்ட்ட என்ன செய்யறாங்க, அவங்க மோதி கொள்கிறார்களே தவிர மற்ற விஷயங்கள்ல ஆனா இவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க, ஆனா வித்தியாசமா தான் இருக்கிறாங்க, ஒரு டிஃபரெண்டான ஒரு மக்கள் ஜமாத்தா தான் இருக்கிறாங்க, எல்லாம் நல்ல காரியத்தை ஈடுபடுறாங்க, நம்ம பாக்குறாங்களே இல்லையா. இந்த ஜமாத்துல குடிக்கிறவன் இருக்க முடியாது, புகைப்பிடிக்கிறவன் இருக்க முடியாது, கட்ட பஞ்சாயத்து பண்றவன் இருக்க முடியாது, மண்டக்கணம் பிடிச்ச அலைகிறவன் இந்த ஜமாத்துல இருக்க முடியாது, தேர்தலில் போட்டியிட்டு மக்களை காட்டி அது மாதிரி வாரியம் பதவின்னு வாங்கணும் இந்த ஜமாத்துல இருக்க முடியாது. எந்த ஒரு உதவியா இருந்தாலும் இறங்கி போய் என்ன செய்யறாங்க, எதையுமே கமர்சியல் பார்வையில் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படி நிறைய நம்மளை பத்தி மக்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒரு குட்வில் உட்கார்ந்து இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப ஒரு சமீபத்தில் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த நாகை மாவட்டம் இருக்கு இல்லையா, அதுல எலந்தங்குடிங்கிற ஒரு ஊர்ல நம்ம சகோதரர் தலித் இந்த விடுதலை சிறுத்தைகள் போட்டு அநியாயத்துக்கு அடிச்சு ரொம்ப அட்டகாசம் அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில ஊர்கள் அப்படி ஆட்டம் போடுறாங்க, அடிச்சு ரொம்ப இது பண்ணி அந்த குடும்பத்தை மிரட்டி நம்ம பெண்கள்லாம் போய் கேலி பண்றது ரோட்ல போனா, இந்த மாதிரி இந்த விடுதலை சிறுத்தைக்காரங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த மக்கள் எந்த இயக்கத்துக்கும் போகல. எங்க வர்றாங்க, தௌஹீத் ஜமாத்துக்கு உடனே வர்றாங்க. அவங்க தௌஹீத் ஜமாத்து கிடையாது, சுன்னத் ஜமாத்து மக்கள். அவங்க என்ன செய்யறாங்க, மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, திருமாவளவன் பகச்சிக்கிற கூடாது, தோல்ல கைப்பட்டு பழகிட்டாங்கல்ல. இந்த ஜமாத்து அதை பார்க்காது, இந்த ஜமாத்து மட்டும்தான் ஆளை பார்க்காது. திருமாவளவனா இருந்தா ஒப்பனா இருந்தா யாரும் நமக்கு என்ன நியாயம், நியாயம் அநியாயம் அநியாயம், அது ஒண்ணுதான் நம்ம பார்ப்போம். மற்ற இயக்கத்துல போன என்ன செய்வாங்கன்னா, பார்த்து அனுசரிச்சு போங்க அப்படி. ஏன் அவர்கள் ஒரு மேடையில் ஒன்னா உட்கார்ந்துருப்பாங்க, கை கொடுத்துக்குருவாங்க, அந்த தலைவர்களுக்கு ஒரு பழக்கமா இருக்கு, அவனுடைய நம்ம பாசிக்கிட்டு போகணும் என்கிற அளவுக்கு மற்றவங்க எல்லாம் போகிற காரணத்தினாலதான் அந்த ஜமாத்தார நம்மளை எதிர்க்கிற ஜமாத்தார என்ன பண்றாங்க, இவங்க தான் சரியா. அன்னைக்கு லுகா இருக்கிறாரு மாயவரத்துல மீட்டிங் போட்டோன்னு சொன்னார்ல பேசும்போது, அந்த மீட்டிங்ல தான் உடனே அவரை போய் சந்திக்கிறாங்க, அங்கே பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, நம்ம ஜமாத்து கடிதமே அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப அதுக்கப்புறம் அது ஒரு சால்வ் ஆகி போச்சு, அது வேற விஷயம். ஆனால் அவங்க யாரை நம்புறாங்க, ஏன் பல இயக்கங்கள் இருக்கே நம்பல, ஏன் அவங்க திமுகவில் எத்தனை பேர் இருப்பான் முஸ்லீம், திமுக ஏன் நம்பல, அண்ணா திமுக எத்தனை முஸ்லீம் இருப்பான் அவனையா நம்பல, அல்லது முஸ்லீம் இயக்கங்கள் எத்தனை இயக்கம் அந்த ஊர்ல இருக்கு அவங்களே போய் நம்பல, நம்மளே நம்புறாங்க. நம்ம தான் வேலை போக மாட்டோம், நியாயம் நியாயம் அவங்க நம்புறாங்களா இல்லையா. அப்ப எதிராக இருக்கக்கூடிய மக்களும் கூட என்ன பண்றாங்க, இவங்க தான் சரியா இருப்பா நம்புறாங்க. இது நம்ம 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக நம்ம தக்க வச்சுக்கிட்டு வர்ற அந்த நற்பெயரின் காரணமாகத்தான் நம்ம அழைக்கும் போது வர்றாங்க. அழைக்கிறது அவனுடைய உணர்வுக்கு தகுந்தவாறா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அழைக்கிறாள் யாருன்னு பாப்பான்ல, எத்தனை பேர் இட ஒதுக்கின்னு கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவான், இவங்களை காட்டி எங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ சீட் தருவேன். மக்களுக்கு அதெல்லாம் கரெக்டா விளங்குது. இடஒதுக்கீண்டே கூப்பிட்டா கூட வேற ஒருத்தன் கூப்பிட்டா போக மாட்டேங்கிறான், நம்ம கூப்பிட்டா வர்றான். ஏன் நம்ம இந்த கூட்டத்தை எல்லாம் காட்டி எத்தனை எம்எல்ஏ சீட் தருவேன்னு கேட்போமா, எத்தனை எம்பி சீட் தருவேன்னு கேட்போமா. அப்ப நம்மளை விற்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூப்பிட்டா வர்றோம். இவங்களுக்கு பின்னாடி போனா நம்மளை கொண்டே வித்துப்புட்டு அவங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கிக்கிற மாட்டாங்க. கரெக்டா மக்கள் வழங்கி வச்சிருக்கிறான் வர்றான். வேற வேற ஆட்கள் கூப்பிட்டு போனாங்கன்னு வைங்க, அவன் என்ன செய்வான், இடஒதுக்கீடா பேசுவான், உங்களை வரையும் காட்டிப்புட்டு பாத்தீங்களா கூட்டத்தை பாத்தீங்களா எங்களுக்கு 5 சீட்டா 10 சீட்டான்னு கேட்பான். அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு. அப்ப இது மக்கள் அதனால போக மாட்டேங்கிறாங்க. இது யாரு எடுக்க தயங்குறது காரணம் என்ன, ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆகி கிடக்குத, பேர் கெடுத்து நாசமாகி இருக்குத, கட்ட பஞ்சாயத்து என்றும் தேவை அந்த மாதிரிலாம் ஊர் பூரா நாரி கிடக்கிறது. நமக்கு தான் அந்த மாதிரியான இந்த ஒரு பேரும் இல்லாம எல்லாம் காப்பாத்தி இருக்கிறான். அப்ப மக்கள் மத்தியில ஒரு நற்பெயர் நமக்கு இருக்கிற வரைக்கும் எது நடந்தாலும் நம்மளுக்கு பாதிப்பு வராது. சில பேருக்கு இப்படி எல்லாம் கூட தயக்கம் இருக்கு. என்னது, இந்த திருவிடைச்சேரி சம்பவம் இருக்குல்ல, திருவிடைச்சேரிங்கிற ஊர்ல ஒரு தொழுகை போன ஒரு தகராறுல என்ன செஞ்சாரு, ஒரு ஆள் நம்ம சகோதரர் ஒருத்தர் தாக்கப்படும் பொழுது அவருக்கு நியாயம் கேட்டு அவருடைய மச்சான் ஒருத்தர் போறாரு. அங்க உள்ள கைகலப்புல துப்பாக்கியில லைசன்ஸ் வச்சிருந்தவர் துப்பாக்கியால சுட்டு 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இதுல சுட்டவரும் நம்ம ஜமாத்துக்காரர் கிடையாது, செத்தவரும் நம்ம ஜமாத்துக்காரர் கிடையாது.
ஆனாலும் என்ன பண்ணிவிட்டாங்க, அப்படி பேரும் சேர்ந்து 19 இயக்கம் ஒன்னா சேர்ந்து இவங்க தௌஹீத் ஜமாத்துக்காரனை சுட்டுவிட்டான், தௌஹீத் ஜமாத்து குண்டரை கைது செய்யி, தௌஹீத் ஜமாத்தை தடை செய்யி. நல்லா தெரியும், மனசாட்சிக்கு தெரியும் இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு. நம்ம அந்த மாதிரியான கலாச்சாரத்தில் உள்ளது இல்லைங்கிறது 25 வருஷம் ரெக்கார்டு நம்ம என்ன இருக்குது, அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. எந்த ஊர்லயும் நம்ம அறிவாயிட்டு சும்மா தான் இருக்கிறோமே தவிர கொடுக்க நினைச்சா கொடுத்துடலாம். ஆனா அந்த மக்கள் தான் வரப்போறாங்க. நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய பாதி பேர் நம்மளை திட்டினவங்களும் அடிச்சவங்களுமா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சகோதரன் வருவார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், சபுரா பொறுமையா தான் போய் கொண்டிருக்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த திருவிடைச்சேரிங்கிற அந்த சம்பவத்தை சொல்லி நாடு பூரா போஸ்டர், பெரிய 19 இயக்கத்தின் பேரை போட்டா எவ்வளவு பெரிய போஸ்டர் பாருங்களேன். நம்ம கூட ஜனவரி 27 அப்படிப்பட்ட போஸ்டர்லாம் அடிக்கல. அவ்வளவு பெரிய போஸ்டர் அடிச்சு என்ன செய்யலாம், நம்மளை தடை செய்யணும், நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாடு முழுசு கொண்டே ஒட்டுறேன்னு சொல்லி ஒட்டுறதுக்கு அடிச்சானுவோம். ஒட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல. எந்த அளவுக்கு ஆச்சுன்னு சொன்னா, நாடு முழுசு ஒட்ட முடியல. ஒரு 15 ஊர்ல ஒட்டிருப்பாங்க இது வரைக்கும், அடிச்சு கட்டுக்கிட்டா கிடக்கிறது. அப்ப ஒரு 15 ஊர்ல தவிர மற்ற ஊர்ல என்ன செய்ய முடியல, அவரால ஒட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல. சரி ஒட்டுன என்ன நடந்து போச்சு, மக்கள் வருத்துட்டாங்களா, நம்மளுக்கு எதிராக வன்முறையில் இறங்கிட்டாங்களா, துப்பாக்கியில சுட்டு விட்டாங்க, அம்பது பேரையும் போட்டு தரலன்னு சொல்லி உங்களை யாரும் அடிச்சான எந்த ஊர்லயாச்சு, எந்த ஊர்ல யாருக்கும் சொன்ன ஜமாத்துக்காரன் இந்த போஸ்டர் ஒட்டின பிறகு உங்கள்ட்ட வம்புக்கா வந்தா பொய்ன்னு அவனுக்கு தெரியுது. இவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இவங்க கொள்கையில் நம்மளை எதிர்த்தா கூட இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து சொல்ற விளையாட்டுலாம் யார்கிட்ட கிடையாது, இந்த ஜமாத்துல கிடையாதுன்னு விளங்கி வச்சிருக்கிற காரணத்தினாலதான் அது நடக்கல. ஆனா நம்மளால என்ன செய்யறாங்க, இந்த திருவிடைச்சேரி வச்சு பெயிலாக்கிடுவாங்க போல இருக்க, இது பேரணிய மாநாடு உலா கணக்கு பண்றது. அதுக்கு தான் என்ன பண்ணோம், அந்த இது வந்துடக்கூடாதுங்கிறது தான் திருவாரூர்ல மாநாட்டை போட்டோம். எந்த திருவிடைச்சேரியில சம்பவம் நடந்துச்சோ அந்த திருவிடைச்சேரி அமைந்திருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைநகரத்திலே நினைச்சோம் நம்ம ஒரு மாநாடு போட்டோம். ஒரு மாசம் இருக்குமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி மாநாடு போட்டோம். மாநாடுன்னு சொன்னா மற்ற இயக்கங்களுடைய மாநில மாநாட்டை மிஞ்சினது. அதுக்கு அதே அன்னைக்கு தான் இதே சென்னையில முஸ்லீம் லீக் தானே தலைவர்லாம் வச்சு நடத்தினாங்க. அவர் ஆட்களே எவ்வளவு பேர் போயிருப்பாங்க. கருணாநிதியை வச்சு நடத்தினாங்க, விருதுலாம் கொடுத்தாங்களா இல்லையா, சமூக நல்லிணக்க காவலர் 100 பேர்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதுக்காக வேண்டி நடத்தினாங்க. அப்ப அவருக்காக வேண்டி எவ்வளவு பேர் போயிருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்த கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் அங்க வருது. அப்ப இந்த 19 இயக்கம் போஸ்டர் போட்ட உடனே திருவாரூர் மாநாட்டில் ஒருத்தன் வரமாட்டான்னு கணக்கு பண்ணாங்கல்ல, வந்தாங்களா வராம போனாங்களா, அதான் விஷயம். நீங்க அல்லாஹ்வை நம்பி போயிட்டு இருக்க, அல்லாஹ்வும் மாத்துறான் கல்வ. இவர்கள் என்னமோ கணக்கு போடுறாங்க. நம்ம கரெக்டா இருக்கிற வரைக்கும் இந்த கணக்கு அத்தனையும் பெயிலா போய்விடும், இந்த கணக்கு அத்தனையும் பொய்த்து போய்விடும், ஒரு கணக்கு செல்லாது. நம்ம என்ன செய்யணும், கரெக்டா இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம கரெக்டா இருக்கிறோம், யாருக்கு அநியாயம் பண்ணவில்லை, நியாயத்தை மட்டும் பேசுகிறோம், விலை போகவில்லை. அப்படி நம்ம இருந்தோமையானால் இந்த கல்வ அல்லாஹ் மாத்துறாங்க. இது ஒரு முரண்பாடு தானங்க. ஆனா பள்ளிவாசலுக்கு வராதுன்னு விரட்டுறான், கூப்பிட்ட பின்னாடி ஒடியாடுறான். இது என்னது, இதான் முரண்பாடு தானே இருக்குது. அதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா மாத்தி விடுறான் கல்வ, மக்களுடைய உள்ளங்களை நம்ம பக்கம் ஒரு திருப்பி விடுறான். பல தடவை, ஒரு தடவை இல்லை. கும்பகோணத்து 2006 திருப்பினான், 2007 திருப்பினா, 2008 திருப்பினா, 2009 திருப்பினா, 2010 திருப்பினா, 2011 இன்ஷா அல்லாஹ் செய்ய போறான்ல திருப்பி போறான். அப்ப மக்களை அப்படி தொடர்ச்சியா ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு தடவைண்டா கூட என்ன செய்யலாம், அப்படி வேற மாதிரி ஏதோ அர்த்தங்கள் சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் இந்த ஜமாத்தை நம்புறாங்க எல்லாருமே. அப்ப என்ன செய்யறோம், நம்ம கரெக்டா இருக்கும் பொழுது அல்லாஹ்வும் திருப்புகிறான், மக்களும் எடை போட்டு பாக்குறாங்க. இருக்கிறதுல நீங்க பரவாயில்லாத ஆளுக்கு பொம்பளை நம்பி நம்ம போராட்டத்துக்கு அனுப்பலாம், கண்ணியமா போயிட்டு கண்ணியமா திரும்பி வருவாங்க, குடிகாரங்க இருக்க மாட்டான், கோஷம் போறவங்க இருக்க மாட்டான், வேட்டியை மடிச்சு தொடக்கி மேல கட்டிக்கிட்டு இந்த பட போதுமா அந்த பட போதுமா நம்ம போராட்டத்தில் இருக்குமா, அப்படிலாம் இருக்கனால பெண்கள் வர்றாங்க. அங்க போனா அதெல்லாம் இருக்குமே, குடிச்சிட்டு ஆட்டம் போடுவாங்க, கோஷம் போடுறது தண்ணியிலே கோஷம் போடுவான, ட்ரம் அடிச்சுட்டு வருவான, மியூசிக்கோட தாளம் போட்டுட்டு வருவான. இதெல்லாம் நம்பி எப்படி நம்ம தாய்மார்கள் அனுப்புறதுன்னு பயப்படுறாங்க. நம்ம கொடுத்து தாய்மார்கள் அனுப்புறதுக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க. அவங்க கற்போடையும் ஒழுக்கத்தோடையும் மானத்தோடையும் கண்ணியத்தோடையும் திரும்பி போக முடியுதுல. ஒரு அளவுக்கு நல்லவர்களா நம்ம இருக்கிறதுனாலயே அல்லாஹ்வுடைய உதவி இவ்வளவு கிடைக்குதுங்கும் போது, அப்ப இந்த பெருநாளை வச்சு பார்த்தாங்க அடிபட்டு போயிட்டாங்க, திருவிடைச்சேரி வச்சு பார்த்தாங்க அடிபட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இந்த கும்பகோணத்துக்கு பண்ண கூத்து என்ன பாத்தீங்களா, என்ன பண்ணா எதுக்கு பயப்படுவான்னு அதை செஞ்சாங்க. என்ன பண்றான், RSS காரர்கள் ஊடுருவிட்டார்கள், குண்டு வைக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள், முஸ்லீம்களும் உங்கள் பெண்களை அனுப்பி விடாதீர்கள்,
கும்பகோணத்தில் குண்டு வெடிக்க போகிறதுன்னு பரப்புனானா இல்லையா? இந்த மாநாடு சீர்குலைக்கிறதுக்காக வேண்டி முட்டை நோட்டீஸ் போட்டாங்க. அதுக்காச்சும் மக்கள் பயந்தாங்களா? அட போங்கடா பொய்யனூலான்னு போயிட்டாங்க. மக்கள் அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு கட்டத்திலையும் நம்மளை மக்கள் நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு வந்துடல இது வரைக்கும். எப்ப நம்பிக்கை இழப்பாங்க? அவங்க மாதிரி நம்மளும் ஆயிட்டா நம்பிக்கை இழந்துருவாங்க. இந்த கட்ட பஞ்சாயத்து மற்ற இயக்கங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ரேஞ்சுக்கு நீங்களும் மாறிவிட்டால் நீங்களும் தேர்தலில் போட்டியிட போறோம். அந்த அடுத்த தேர்தலில் சட்டசபையில சீட்டு கேட்க போறோம். இப்ப சொல்லுங்க பார்ப்போம். நாளைக்கு ஜனவரி 22 பார்ப்போம். இப்ப அறிவிச்சுட்டு ஜனவரி 27 கூப்பிடுங்க பார்ப்போம், யார் வர்றான்னு பார்ப்போம். வரமாட்டாங்க. அப்ப நம்ம அவங்க மாதிரி போனாலே தவிர நம்மளை மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, புறக்கணித்து விட மாட்டார்கள். நம்ம அவங்க மாதிரி போக மாட்டோம். அதுல உறுதியற்ற இருக்கிறோம். அதனால நீ என்ன நினைக்கணும், நாள் ரொம்ப குறைவா இருக்கிறது. கடைசி கிரேஸ் டைம் வாங்கல, லாஸ்ட் டைம் தேர்தல் பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா 45 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருவாங்க. ஒரு வேலையுமே நடக்காது. கடைசி 5 நாள் எப்படி இருக்கும்? கடைசி 10 நாள் அண்ணல் பறக்கும்ல. கடைசி 5 நாள் 10 நாள் தேர்தலுக்கு 5 நாள் இருக்குமே என்னவாக அண்ணல் பறக்கும்லங்க. இப்ப நாளையில இருந்து அண்ணல் தான் பறக்கணும். அந்த வேலை மக்கள் வர்றதுல ஏதாவது குறை ஏற்படுச்சுன்னு வைங்க, அது நீங்களும் தான் காரணமா இருப்பீங்க. எல்லாட்ட பதில் சொல்லணும். மக்கள் வர ரெடியா இருக்காங்க. அப்ப ரெடியா இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி மெசேஜை கொண்டு சொல்வதற்காக நீங்க உழைப்புல குறை வைத்தீர்களே ஆனால் அதனால பாதிப்பு ஏற்படுமையானால் இந்த அநியாயத்தை உரிய முறையில் தட்டி கேட்க தவறிவிட்டார்கள் குற்றம் நமக்கு வரும். ஒரு காரியத்தை எடுத்தா ஒழுங்கா செய்யணும். தப்பா செஞ்சுட்டு போனோம்னு சொன்னா மறுபடியும் இந்த காரியத்தை செய்ய 50 வருஷம் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கிறேன். எடுத்த காரியத்தை செய்யணும், ஒழுங்கா செய்யணும். ஏண்டா உங்களுக்கு செய்ய தெரியாம ஏண்டா எடுத்தீங்க நல்லா கேட்பான். வேற எவனாச்சும் செஞ்சிருப்பான்ல, நீ என்னமோ நானாச்சுன்னு போய் இறங்கி போய் கெடுத்துப்பிடியன்னு கேட்டா, அப்ப பெரிய கூட்டத்தை வைத்து கண்டித்தால் தான் அந்த கண்டனம் இந்தியாவை தட்டும், பார்லிமெண்ட்டை தட்டும், சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவை என்ன செய்யும் தட்டும். அந்த அளவு செய்வதாக இருந்தால் இப்ப இருந்து என்ன செய்ய, நீங்க வேலையை முடிக்கணும். சில வேலைகள்லாம் போட்ட வேண்டியதான். தள்ளி வைக்கிற வேலைகளா இருந்தா தள்ளி வச்சிருங்க. 10 நாள் கழிச்சு செய்யற வேலையா இருந்தா 10 நாள் கழிச்சு செய்யுங்க. பாதிப்பு ஏற்படாத வகையில எந்த அளவுக்கு உங்களுக்கு அர்ப்பணிக்க இயலுமோ அந்த அளவுக்கு அர்ப்பணித்து மெனக்கட்டு பாடுபட்டு உழைத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள்கிட்ட வாகனங்கள் போக்குவரத்துக்கு நிதி திரட்டுவதற்கு போனாலும் மக்கள் தருவார்கள். அந்த முயற்சியை இதுவரைக்கும் தயங்கியவர்கள் கூட என்ன செய்யுங்க, தீவிரமா இறங்கினீர்களேயானால் கண்டிப்பா என்ன செய்யும், இது வெற்றிகரமாக அமையும். அதற்கான நல்லபடி உழைத்த நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி. அல்லாஹ்